செகண்ட் பிரசிடென்ஷியல் டிபேட். ஆனால் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் டிபேட் பிட்வீன் கமலா ஹாரிஸ் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முடிஞ்சது. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிபேட்டில் யார் ஜெயிச்சா அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட டாபிக்கு. நிறைய பேருக்கு இதை பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் ஆன் திஸ் அண்ட் ப்ரொவைட் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத. பட் பிஃபோர் ஐ ஆக்சுவலி டாக் அபவுட் ஹூ ஒன் த டிபேட், யார் டிபேட்டை ஜெயிச்சான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த டிபேட்டை ஜெயிச்சவங்க எல்லாமே எலெக்ஷனை ஜெயிப்பாங்கங்கிறது ஒரு அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி தான் வந்து ஹிலரி கிளின்டன் வந்து அவங்களோட எல்லா டிபேட்டையும் ஜெயிச்சாங்க. ஜான் கேரி வந்து முன்னால் வந்து எல்லா டிபேட்டையும் ஜெயிச்சாங்க, ஆனால் எலெக்ஷனை தோத்தாங்க. ஸோ டிபேட்டை ஜெயிச்சவங்க எல்லாம் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு இல்லை. இது நம்ம ஊரில் அப்ளை பண்ணிங்கனாக்கா உடனே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்நேரம் சிஎம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கணும். ஏன்னா எல்லா டிபேட்டும் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அவருக்கு தமிழில் அவர்கிட்ட டிபேட் பண்ணவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ அதனால் வெறும் டிபேட்டை ஜெயிக்கிறவங்க மட்டுமே எலெக்ஷனை ஜெயிப்பாங்கங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. பட் அதுக்காக நம்ம டிபேட்டில் இன்றைக்கி யார் ஜெயிச்சான்னு பார்க்க போகிறோம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரொவைட் தட் இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன். சரி, இப்போ நம்ம டிபேட்டுக்குள்ளே போகலாம். டிபேட் வந்து ஏபிசி நடத்துது, ஃபிலடெல்ஃபியா த சீட் ஆஃப் டெமோக்ரஸியில் நடக்குது. ஸோ முதல்ல உள்ளே போகும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கேண்டிடேட்ஸும் கை குலுக்குவாங்க. போடியத்துக்கு முன்னால் வந்து கை குலுக்குவாங்க. ட்ரம்ப் அவர் வந்து கை குலுக்கிறதா ஐடியாவே இல்லை. அவர் வந்து நேராக போடித்துட்டு வந்து நின்றுட்டார். கமலா ஹாரிஸ் வந்து உள்ளே வந்து நீட்டாக அவரோட ஏரியாக்குள்ளேயே போய் கையை குலுக்கினாங்க. தட் ஷோஸ் கான்ஃபிடென்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கமலா ஹாரிஸ்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணும்போது நீ என்னோட எதிராளியாக இருக்கலாம், பட் ஐ வாண்ட் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யூ அப்படின்னு ஒரு டிபேட்டோட ஒரு பண்பாடாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இட் வாஸ் ரியலி அட்மிரபிள். இந்த டிபேட்டை யார் ஜெயிச்சா, எதனால் ஜெயிச்சா அப்படிங்கிற டிபேட்ஸ்லாம் நிறையவே ஓடிட்டுருக்கு. பட் இதை வந்து நான் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக போகணுன்னு பார்க்குறேன். அப்போ தான் கூட்டி கழித்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும்னு. ஸோ வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த ஃபஸ்ட்டில் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட், சரக்கு இருக்கா அந்த ஆர்குமெண்ட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, கரெக்டாக பேச வந்ததை தெளிவாக பேசினாங்களா. அடுத்தது வந்து ஃபேக்ட் செக்கிங், சொன்னதில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு பொய், எவ்வளவு பீலா, ஒரு மாதிரி கற்பனையும் கலந்து ஃபேக்டும் கலந்து ஒரு மாதிரி நடுவில் இருக்கிறது. மூணாவது சொல்யூஷன் ஓரியன்ட். இதெல்லாம் வந்து த 3 parts that constitute substance of argument. ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டில் போய் பார்க்கலாம். ஆரம்ப கேள்வியிலேயே வந்து கமலா ஹாரிஸ் தடவினாங்கிறது தான் நம்மளோட ஒப்பீனியன். கேட்ட கேள்வி என்ன, 4 வருஷத்தில் ஆர் வி பெட்டர் ஆஃப் ஆர் வி ஒர்ஸ் ஆஃப்னு கேள்வி. அந்த கேள்வியை க்ளீனாக சைட் ஸ்டெப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேள்விக்கு அவங்க ஆக்சுவலாக பதிலே சொல்லலை. அப்படி பார்த்தா இந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டில் 2 பேருமே சப்ஸ்டன்ஸே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டஃப்பில் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. கமலா ஹாரிஸ் அட்லீஸ்ட் ஹேட் சம் பாலிசி அரௌண்ட், எப்படி நான் வந்து புது பிஸ்னஸுக்கு வந்து நான் 50,000 ரூபா கொடுப்பேன், நியூ ஹோம்ஸுக்கு வந்து 25,000 ரூபா வந்து நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன், இந்த மாதிரி எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் 1-2 ஏரியாவில் க்ளீனாக இருந்தது. பட் கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொன்னாங்களா கமலா ஹாரிஸ் ஆல் த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் அந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் கோஹரன்ஸில் வந்து நான் 2 பேரையுமே ஒரு மாதிரி தான் பார்க்குறேன். இவங்க தெளிவாக பேசியிருக்கலாம், கமலா ஹாரிஸ் தெளிவாக பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் பெருசாக சப்ஸ்டன்ஸ் இல்லை, அந்த ஆர்குமெண்ட்டில் பெருசாக சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறேன். ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கேட்கவே வேணாம். ஃபேக்ட் செக்கிங்கில் வந்து ட்ரம்ப் அடித்த பீலாக்கெலாம் தாங்கவே முடியாது. அவன் எல்லா சேனலும் அதை ஃபேக்ட் செக் பண்ணி எதெல்லாம் தப்பு அப்படின்னு போட்ட பார்த்தாக்கா நிறைய தப்பு, ஒரு 30 தப்பு 33 தப்பு சொன்னதெல்லாம் வந்து ஹாஃப் ட்ரூத்ஸ் ஹாஃப் லைஸ், சிலதெல்லாம் வந்து ஈஸிலி வெரிஃபையபிள், கிடையவே கிடையாது, இந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படிங்கிறது. சொன்னதை சொல்லலைங்கிறாரு, சொல்லாததை வந்து சொன்னதை வந்து நான் அதை அப்படி மீன் பண்ணலை, நான் சர்க்காஸ்டிக்காக தான் மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஃபேக்ட் செக்கிங்கில் அவர் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுறாரு. கமலா ஹாரிஸோட ஒரே ஒரு ஃபேக்ட் செக்கிங் மட்டும்தான், இட் வாஸ் த ஒர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சின்ஸ் டிப்ரெஷன். அது டிப்ரெஷன் கிடையாது, சின்ஸ் த லாஸ்ட் ரிசெஷன். ஸோ தட் வாஸ் த ஒன்லி ஃபேக்ட் செக் தட் ஷி ஆக்சுவலி ஃபெயில்ட் ஆன். மற்றபடி ஸோ ஃபேக்ட் செக்கிங்கில் வி கிவ் த எட்ஜ் இல்லை, த வின்னர் இஸ் கிளியர்லி கமலா ஹாரிஸ். அது மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டாக பேசினாங்களா, ஏதாவது ஒரு சொல்யூஷன், நாளைக்கு என்ன நடக்கணும்னு பேசினாங்களா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ட்ரம்ப் வந்து நான் நாளைக்கே நான் வந்து 24 மணி நேரத்தில் நான் ரஷ்யா யுக்ரைன் போரையே நிறுத்திடுவேன்னாரு. அது எவ்வளோ தூரம் இன்னும் ஒரு நாளில் நிறுத்த முடியும்னா இது எப்போ நிறுத்திருக்கலாம், அவர் வெளியே இருந்து கூட நிறுத்திருக்கலாம், அவ்வளோ பவர் இருக்கிறவருக்கு.
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த சொல்யூஷன் ஓரியன்டாக தெரியல. பட் கமலா ஹாரிஸ் சீம்ட் இன்டென்ட் ஆன் டாக்கிங் அபவுட் நாளைக்கு என்ன நடக்கிறது, ஹவு டு டர்ன் அ ஃப்ரெஷ் பேஜ், சொல்யூஷன்ஸை பற்றி பேசுவோம்னாவது அடிக்கடி பேசினாங்க. ஸோ சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டில் ஒரு ஸ்லைட் எட்ஜ் கமலா ஹாரிஸுக்கு கொடுப்பேனே தவிர, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ல 2 பேருமே பெரிய மீட் அண்ட் பொட்டேட்டோஸ் போடவே இல்லை. நான் வந்து நல்லது பண்ணுவேன், நான் ஜோ பைடன் கிடையாது, நான் வந்து கமலா ஹாரிஸ், நான் அது மாதிரி ட்ரம்ப்பும் கிடையாதுன்னு சொன்னாங்களே தவிர, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ல ஐ வில் ரேட் தம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி வித் ப்ராப்ளி a ஸ்மால் ஸ்லைட் எட்ஜ் ஃபார் கமலா ஹாரிஸ். பிகாஸ் சொல்ல வந்ததை தெளிவாக பாலிசி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் 2-3 தடவை க்ளீனாக சொன்னாங்க. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஸ்டைல் அண்ட் டெலிவரி, டிபேட் ஸ்டைல் அண்ட் டெலிவரி. எப்படி வந்து முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்களா, ராட்டில் ஆகாமல் இருந்தாங்களா, வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது, அவங்களோட டோன் அண்ட் அப்பீல்லாம் எப்படி இருந்தது, இந்த டைமென்ஷன்லாம் நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் ட்ரம்ப்பும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் ஆரம்பித்தார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பித்தார். இந்த அம்மா பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, இமிக்ரேஷனில் டெரிஃபிக்காக அடித்தார். இமிக்ரேஷன் இட்ஸ் அ ரியல் ப்ராப்ளம். இமிக்ரேஷன் பார்டரில் நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க, அன்டாக்குமெண்டடாக வராங்க, அந்த நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வந்து நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து நம்ம வேலையும் கொடுக்க முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஹோம்லெஸ்ஸாகவும் இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹோம்லெஸ்னஸை கட்டி கொடுக்கணும். எஸ்பெஷலி டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஆளுங்க வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இட்ஸ் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் அவர் இமிக்ரேஷனை நோக்கி நீட்டாக ஆரம்பித்தார். ஆனால் நடுவில் என்ன ஆச்சுன்னா ரேட்டில் ஆகிட்டார். எங்கே ரேட்டில் ஆனார்னா, எங்கே டேர்னிங் பாயிண்ட் நடந்ததுன்னா, கமலாவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தன்னை பற்றியே தான் பேசிக்கிற ஆளுங்கள்ட்டெல்லாம் வந்து என்னென்னா, அவங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு, அவங்க ஆக்சுவலாக ப்ராசிக்யூட்டர், அதனால் அவங்களுக்கு தெரியும் யாரோட மூமெண்ட்டில் எப்படி அடிக்கணும்னு. டிபேட்டில் ஒவ்வொரு வாட்டியும் ஊசியால் குத்தி குத்தி, உன்னோட டிபேட்டுக்கு உன்னுடைய ரேலிஸ்க்கெலாம் ஆளே வரதில்ல, வந்தால் பயங்கரமாக போர் ஆகுது, அதில் நீங்கள் கிளம்பிடாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பலூன்லேருந்து காற்று இறங்கிடுச்சு. அந்த பலூன்ல மேலே ரேட்டில் ஆயிட்டார். உடனே அந்த அம்மா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தான் கவுண்டர் அடிக்கிறதா நினச்சி அந்த ராங் பேத்தில் போக ஆரம்பிச்சிட்டாரு. ராங் பேத்தில் போன அப்புறமா அவரால் வெளியே வரவே முடியல. அவங்க சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சேஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, நீங்கள் ஏமா பண்ணலை இந்த 4 வருஷமா, பண்ணணும், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, ஏன் பண்ணலைன்னு சொல்லி அதுலேயே நின்றுருக்கலாம். அப்படி நிற்காம அந்த அம்மா தூக்கி போட்ட ஒவ்வொரு துண்டுக்கும் அந்த துண்டு பின்னால் போனதுனால அந்த வழியை மறந்துட்டார். ஸோ டெஃபினெட்லி டொனால்ட் ட்ரம்ப் காட் ராட்டில்டு அண்ட் கமலா ஹாரிஸ் காட் அண்டர் த ஸ்கின் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப். அதில் வந்து எந்த கொஸ்டினும் கிடையாது. அடுத்தது பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ்னாலே குட் ஐ கான்டாக்ட். இதில் வந்து டிபேட் 101. உன்னோட எதிராளியாக கண்ணை பார்த்து பேசணும். ஒரு இடத்துலையாவது அவர் கண்ணை பார்த்து பேசினாரா? ஒரு இடத்துலையாவது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாரா? இவங்க அதுக்கு தான் போய் ஐ எம் கமலா ஹாரிஸ்னு சொன்னாங்க. அவங்க எத்தனை வாட்டி டொனால்ட் ட்ரம்ப்னு அவங்க பேரை சொல்லி சொன்னாங்க. அவர் பேரை கூட சொல்லலை. அது வந்து எக்ஸ்ட்ரீம் வெறுப்பாக இருக்கலாம். ஒருத்தரை கண்ணை கூட பார்த்து பேசலைனாக்கா அது ஒரு வெறுப்பின் காரணமாக தான் இருக்கும். பட் ஒரு பிரசிடென்ஷியலாக இருக்கும்போது நீ அப்படி பண்ண முடியாது. டிபேட் ஸ்டைல் அண்ட் டெலிவரியில் ஐ திங்க் கமலா ஹாரிஸ் வின்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன், எஸ்பெஷலி அரவுண்ட் த பாடி லாங்குவேஜ் பார்ட். அதில் வந்து தெர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். அடுத்த டைமென்ஷன் நம்ம பார்க்க போகிறது என்கேஜ்மெண்ட் வித் அப்போனண்ட். ஒரு அப்போனண்ட்டோட எவ்வளோ தூரம் எப்படி என்கேஜ் பண்ணுறோன்னு. ரெஸ்பான்சிவ்னஸ் டு அட்டாக்ஸ், அதாவது இவங்க ஒன்று சொன்னால் அவர் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறாரா, அதுக்கு என்ன ரிபட்டலும் கவுண்டர் பாயிண்ட்டும் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அதை பர்சனலாக ஆக்குறாரா நான் பர்சனலாக ஆக்குறாரான்னு. 2 பேருமே அதை பர்சனலாக ஆக்குனாங்க. ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்பவே பர்சனலாக எடுத்தார். அவங்க வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே டிட்டாச் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தான் உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க. அந்த பர்சனலை வந்து தன்னுடைய பர்சனாலிட்டியாக அவங்க காமிக்கலை. மேபி ஒரு மொமெண்ட்டில் காமிச்சிருக்கலாம், பட் மற்ற மொமெண்ட்டில் காட்டல. இவரோட ரிபட்டல் அண்ட் கவுண்டர் பாயிண்ட்லலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தடவ ஆரம்பிச்சிட்டார். எங்கே தடவ ஆரம்பிச்சாருன்னா, மேஜராக இந்த மாதிரி ஒஹாயோவில் வந்து பூனையும் நாயும் இந்த இமிகிரண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் பூனையும் நாயும் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் டிபேட்டில் போன தடவை கால்ஃபை பற்றி பேசினார், இந்த தடவை பூனையும் நாயும் பற்றி பேசினார். இது வந்து பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு சிரிப்புக்கு இடமா மாதிரி மாறிடுச்சு. அந்த இடமே மாறிடுச்சு. இந்த பூனையும் நாயும் என்னோட ரேலியில் எல்லாரும் வருவாங்கன்னு தன்னை பற்றி பேசும்போது, ரேலியில் யார் வந்தால் வரலன்னா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் மக்களுக்காக இருக்கேன்னு சொல்லி திசை திருப்பியிருக்கலாம். ஆனால் அவரோட ஈகோ அதை ஒத்துக்கலை. அது வந்து என்னோட ரேலியில் ஏன் மக்கள், அவருக்கு வந்து என்னோட ரேலியில் தான் கூட்டம் பயங்கரமாக கூடுது, என்னோட ஆளுங்க தான் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறத வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு இதில் அங்கே போயிட்டார். அந்த ரிபட்டல்லாம் வந்து பூனை நாயி, இந்த வந்து ரேலியில் ஆள் வந்து சேர்றது, அது மாதிரி வந்து நான் பண்ண டெசிஷன்,
நீ வந்து டாலிபானை வந்து உன்னோட கேம்ப் டேவிடில் கூப்பிட்ட, இதுக்கெல்லாம் வந்து சரியாகவே ரிபட்டலே பண்ணலை. கமலா ஹாரிஸும் சரியாக 1-2 இடத்துல டெலிவர் பண்ணலை. வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி கேலி பண்ணி பேசும்போது அதுக்கு டெஃபினட்டாக சொல்லியிருக்கணும், என்னோட வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நாளைக்கு இவங்கள தான் நீங்கள் எலெக்ட் பண்ண போகிறீங்க, ஏன் வைஸ் பிரசிடெண்ட் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, எதனால அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க சொல்லலை. ஸோ பட் மோஸ்ட் ஆஃபன் இந்த ரிபட்டலில் வந்து கோமாளித்தனமாக இருந்தது வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த எட்ஜை வந்து கமலா ஹாரிஸுக்கு தான் கொடுத்தாங்க. என்கேஜ்மெண்ட் வித் அப்போனண்ட் வந்து ஐ கான்டாக்டும் சரி, பேர் சொல்லாமல் பேசுனதும் சரி, கோவப்பட்டு பேசுனதும் சரி, சரியான பதில சரியான டயத்தில் சொல்லாததும் சரி, எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ரியம்ப்ட் பண்ணிட்டாங்க. இவர் பாரு கேட்காத கேள்விக்கு கூட ஒரே ஆன்சர் தான் சொல்லுவார். நம்ம ஒரு பரீட்சையில் வந்து நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நம்ம திரும்ப திரும்ப அதே டாப்பிக்கு தான் வருவோம். அதே மாதிரி இவர் வந்து எதை கேட்டாலும் இமிக்ரேஷனுக்கு தான் வருவார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. முன்னாடியே இந்த போட்டு பண்ணினதுனால அவர் சொல்றது எல்லாமே கொஞ்சம் எடுபடாமல் போச்சு. ஈவன் தோ இட் இஸ் அ வெரி வெரி வேலிட் ப்ராப்ளம். ஃபோர்த் டிமென்ஷன் இப்போ என்னென்ன பார்த்தோம்னா, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட் பார்த்தோம், சப்ஸ்டன்ஸாக இருக்கான்னு பார்த்தோம், டிபேட் ஸ்டைல் அண்ட் டெலிவரி பார்த்தோம், அந்த டைமென்ஷன்லையும் ரேட் பண்ணோம், என்கேஜ்மெண்ட் வித் அப்போனண்ட்டுங்கிற ஒரு டைமென்ஷனை ரேட் பண்ணோம். இப்போ 4வதாக நம்ம பார்க்க போகிறது வந்து கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ். இது வந்து ஒரு ஃப்ளேக்கி டைமென்ஷனாக இருந்தால் கூட, ஏன்னா ஆடியன்ஸே இல்லை. அது வந்து இட்ஸ் அ வெரி டஃப் திங் டு ரிலேட் வென் தெர் இஸ் நோபடி தேர். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்கன்னே தெரியாது, அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஃபீட்பேக்கும் கிடையாது, சரியாக பேசுகிறேன்னா சரியாக பேசலையா, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் ரெசனேட் ஆகுதா அப்படின்றது கிடையாது. நீங்களா ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, ரிலேட்டபிலிட்டி அண்ட் எம்பத்தி. உன்னோட நான் வந்து எதிராளியோட ஷூவில் என்ன வச்சு நான் பார்க்குறேன்னா, எனக்கு பொதுமக்களுக்கு நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சு நான் பேசுகிறேன்னா, அவங்களோட வேல்யூஸ் எல்லாம் எனக்கு தெரியுதா, விஷனும் இன்ஸ்பயரும் பண்ணுறேன்னா, இந்த 3 பாயிண்ட்டு தான் நம்ம வந்து இதோடைய சப் கம்போனன்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். எம்பத்தி அப்படியான்னு பார்த்தாக்கா, எம்பத்தட்டிக்காக இருந்தது வந்து இந்த அபார்ஷன் இஷ்யூவில் வந்து டெஃபினட்டாக ஆஸ் அ உமன் ஷி வாஸ் மோர் குவாலிஃபைட் டு ஸ்பீக் அபவுட் அ உமன்ஸ் பாடி. அது வந்து பை நேச்சர் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ட்ரம்ப்பை குத்தம் சொல்ல முடியாது. பட் வந்து ஷி வாஸ் ஏபிள் டு ரிலேட் த ப்ராப்ளம். ஒரு அபார்ஷன் இருக்கும்போது 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து நீ அபார்ஷன் எல்லா இடத்துலையும் பேன் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு இவர் வந்து பதில் என்ன சொன்னார்னா, அப்படின்னா நீ 7வது மாதம் 8வது மாதம் அபார்ஷனை நீ ஆதரிக்கிறியான்னு கேட்டார். ஆதரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நாளைக்கு நான் வந்து அதை டெர்மினேட் பண்ணோன்னா எனக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த உமன்ஸோட பாடியில் ஏன்டா கவர்மெண்ட் உள்ளே வரீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பீல் டு வேல்யூஸ். ட்ரம்ப்போட அப்பீல் டு வேல்யூஸ் வந்து அவரோட பேஸுக்கு அவர் அப்பீல் பண்ணார். ஆக்சுவலாக அவரோட மெயின் எய்ம் என்னன்னாக்கா, இங்கே பாரு உங்களுக்கு ஃப்ராக்கிங், அதாவது இந்த ஆயிலுக்காக அந்த ஃப்ராக் பண்ணுவாங்க, அந்த ஆயில் ஃப்ராக்கிங்கை எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அம்மா வந்தால் ஃப்ராக்கிங் தடை பண்ணிவிடுவாங்க, இந்த அம்மா வந்தால் கன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, இந்த அம்மா வந்தால் ஆயிலுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், இந்த அம்மா வந்தால் வார் எதுவுமே ஸ்டாப் பண்ணலை. அதாவது எப்படின்னா, இந்த அம்மா வந்தால் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி தன்னோட பேஸுக்கு, ரிப்பப்ளிகன்ஸுக்கு இதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி வந்து வார்ஸில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும், ஆயில் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, கன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அபார்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேல்யூஸை தன்னோட கோர் பேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துலலாம் நல்லாவே ஹார்ட் ஹிட் பண்ணினார், அதுதான் உண்மை. ஸோ அப்பீல் டு தேர் ஓன் வேல்யூஸ். பட் வந்து தன்னோட ஷூஸில் போட்டு, காமன் மேனோட ஷூஸை போட்டு தன்னை பார்த்தாரா அப்படிங்கிறதுனா அது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மோர் எம்பத்தட்டிக் அண்ட் மோர் சிம்பத்தட்டிக்காக இருந்தது வந்து கமலா ஹாரிஸ் தான், பிகாஸ் ஷி புட் ஹர் செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் த காமன் மேன். அண்ட் அதை வந்து வெளிப்படையாக சொன்னாங்க, இந்த பாருங்க நாளைக்கு எல்லாமே அவர் தன்னை பற்றி தான் பேசுவார், இல்லைனா எதிராளி எவ்வளோ மோசம்னு பேசுவார், மக்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டுன்னு பேச மாட்டார் அப்படின்னாங்க, விச் வாஸ் கைண்ட் ஆஃப் கரெக்ட். அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும், நான் வந்து வேற ஆள், ஐ வில் இன்ஸ்பயர் யூ அப்படின்னு சொல்லி, ஐ வில் பி அ பிரசிடென்ட் ஃபார் ஆல் பீப்புள் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க தான். ட்ரம்ப் சொல்லவே இல்லை, இதுதான் என்னோட பேஸ், டேக் இட் ஆர் லீவ் இட். அது மேபி அண்ட் வின்னிங் அப்ரோச், தெரியாது, போக போக தான் தெரியும். பட் ஈ டெஃபினெட்லி டிட் நாட் டூ தட். கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ்னா ட்ரம்ப் அவரோட பேஸுக்கு கனெக்ட் பண்ணாரா, பயங்கரமாக கனெக்ட் பண்ணார். ஹாரிஸ் வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணாங்களா, கனெக்ட் பண்ணாங்க. நியூட்ரல்ஸ்க்கு எவ்வளோ கனெக்ட் பண்ணாங்க, remains to be seen. So அதனால I am going to call this a tie. The connection with audience வந்து I will leave it a tie, because audience-உம் அங்கே இல்லை to actually know the feedback.
The last dimension is one of the most interesting dimension. என்னன்னா, were there any defining moments and zingers? அதாவது ஒரு இடத்துல வந்து அந்த டிபேட்டே மாறிடுச்சு. அது ரொம்ப நம்மளால வந்து மெமரபிளா இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருந்தது. அதாவது வந்து மெமரபிலிட்டி, இதோடைய சப் கம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரபிலிட்டி, இன்னொன்று வந்து கண்ட்ரோல் ஆஃப் த நேரட்டிவ். ஓகே, இந்த 2 டைமென்ஷன் வச்சு தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஸோ மெமரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உள்ளே வந்தோடனே கை குலுக்கணுங்கிறது வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு போய் இது பண்ணாங்க, கமலா ஹாரிஸ் தான் போய் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து எந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆன்சர் சொல்லும்போது எங்கே வந்து அவர் அடித்தா எங்கே குத்தினா வலிக்கும். இந்த முதல்வன் படத்தில் வந்து நம்ம வடிவேலுவை வந்து இடுப்பில் குத்தினா பொடா பண்ணி அப்படிமா வடிவேலு, அந்த எந்த இடத்துல குத்தினா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள்னு தெரிஞ்சு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களோட ஈகோ ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு அந்த ஈகோவை அங்கே கரெக்டான நேரத்தில் குத்தினாங்க. உன்னோட கூட்டத்துக்கு ஆளே வரதில்லை, வந்தாலும் நீ பயங்கரமாக போர் அடிக்கிறேன்னு கிளம்பி போகிறாங்க, நீ ஹையர் பண்ணுற ஒவ்வொருத்தனும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான், உன்னோட வைஸ் பிரசிடென்ட்டு, உன்னுடைய ஆர்மியில் இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸு, உனக்கு கூட ஒர்க் பண்ண உன்னோட கலீக்ஸு எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு டிஃபைனிங் மொமெண்ட்டாக அடித்தாங்க. அந்த நேரம் அவருக்கு நல்ல ரேட்லானாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. முகபாகம் மாறிடுச்சு, மூடு மாறிடுச்சு, ஒரு மாதிரி எரிஞ்சு விடுற மாதிரி பேச ஆரம்பித்தார், கத்த ஆரம்பித்தார், நல்லாவே தெரிஞ்சது அது. ஸோ அந்த மாதிரி அந்த மொமெண்ட்ரி சிங்கர்ஸ், உங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ மில்லியன் பீப்புள் ஃபயர்ட் யூ அப்படிங்கிறது ஒரு பெரிய சிங்கர். அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நீ வந்து இந்த மாதிரி ஜான்வரி 6ஆம் தேதி நடந்த போராட்டத்துக்கு நீ தான் வந்து வழிவகுத்த அப்படிங்கிறது இன்னொரு சிங்கர். இந்த நாய் பூனையை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு நெகட்டிவ் மெமரபிள் இது. இந்த போன வாட்டி கால்ஃப் மாதிரி இந்த வாட்டி நாய் பூனையை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது வந்து அது எடுபடவே இல்லை. பட் இட் பிகேம் அ டிஃபைனிங் மூமெண்ட். கடைசியில் இந்த ஒரு இதே வந்து இப்போ நாய் பூனையை யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னதை, அது அன்வெரிஃபைடு கிளைம், அண்ட் அது யாரும் நடக்கலை அப்படிங்கிறத வந்து இந்த ஏபிசி மாடரேட்டரே சொல்கிறாங்க. ஸோ தோஸ் ஆர் ஆல் வெரி மெமரபிள் இவெண்ட்ஸ் that worked for Kamala Harris and did not work for Trump. So the defining moments were all in favor of Kamala Harris. The zingers were all in favor. Control of narrative, தான் சொல்ல வந்ததை கரெக்டாக சொன்னது கமலா ஹாரிஸ். இவரும் நிறைய விஷயம் சொன்னார், அவரோட பேஸுக்கு என்ன வேணுமோ அதை க்ளீனாக சொல்லிட்டார் அவர். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் நேரட்டிவ். ஆனால் கண்ட்ரோல் ஆஃப் ஓவரால் டிபேட்டா, அந்த அம்மாவை இவரால் அடிக்க முடிஞ்சதானா அங்கே அந்த எட்ஜு கொடுக்க மாட்டேன். தான் சொல்ல வந்ததை சொன்னால் கூட கமலா ஹாரிஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் கமலா ஹாரிஸ் நினச்சதா மாதிரி தான் கமலா ஹாரிஸ் அந்த டிபேட்டை கொண்டு போனாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து அதை லாஸ்ட்டில் தான் சொன்னார், நீ வந்து 4 வருஷமாக நீ என்னம்மா பண்ண அப்படிங்கிறத ரொம்ப லாஸ்ட்டாக கேட்டார். இட் வாஸ் டூ லிட்டில் டூ லேட். அது ஆரம்பத்துலேருந்தே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நீ இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறியே, நீ இவ்வளோ நாள் என்னத்தம்மா சாதிச்சேன்னு கேட்டிருந்தாருன்னா இந்த டிபேட் வுட் ஹவ் கான் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ். பட் அந்த முக்கியமான டைமை விட்டுட்டாரு. அந்த முக்கியமான டைம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடை விட்டதுனால செகண்ட் இன்னிங்ஸில் பிடிக்க முடியல. ஸோ அதனால் அந்த கண்ட்ரோல் ஆஃப் நேரட்டிவ் வாஸ் ஆல் ஆன் கமலா ஹாரிஸ் ஃபேவர். ஸோ இந்த 5 dimensions சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்டில் ஐ வில் ரேட் தம் kind of equal with a small edge to Kamala Harris. Debate style and delivery, complete Kamala Harris. Engagement with opponent, I think the edge goes to Kamala Harris because the rebuttal and points லாம் வந்து சரியாவே பண்ணல ட்ரம்ப். கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ் ஈக்குவல், ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் தெரியாதனால நம்ம கனெக்ஷன் வித் ஆடியன்ஸை வந்து நம்ம ஈக்குவலாக தான் ரேட் பண்ணுறோம். டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் அண்ட் ஜிங்கர், இந்த கேட்டகரியில் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க கமலா ஹாரிஸ். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த 5 கேட்டகரியும் ஈக்குவலாக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எப்படி நம்ம வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எல்லாத்துக்குமே 20 மார்க் கொடுத்து 100 மார்க் வர பார்த்தா அதனால ஈக்குவலாக தான் ரேட் பண்ணியிருக்கோம். யாராவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்குறவங்க எப்படி நீ ரேட் பண்ணேன்னுலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து தான் நான் பார்த்தேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 5 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் அண்ட் கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ் மட்டும்தான் மேபி அரௌண்ட் ஈக்குவல். வித் எல்லாம் டிபேட் ஸ்டைல் அண்ட் டெலிவரி, என்கேஜ்மெண்ட் வித் அப்போனண்ட் அண்ட் டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் அண்ட் ஜிங்கர்ஸ் எல்லாத்துலேயுமே கமலா ஹாரிஸ். ஸோ இன் மை ஒப்பீனியன் Kamala Harris was the clear winner of this first presidential debate between the both of them. But of course it doesn't mean that she may win the election. Much remains to be seen. இன்னும் நிறைய டைம் இருக்கு. So many things can happen in a political season at this time. It is silly season. So but we will look forward to more updates. Hopefully you enjoyed this analysis and I look forward to hearing from you. நீங்கள் நிறைய பேர் போட்டிருந்தீங்க,
ஐ டெஸ்ட்டில் யார் ஜெயிச்சாங்கன்னு இவ்வளோ தூரம் போகாமல். ஸோ பட் எனிவே ஐ எம் ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் போத் சைட்ஸ் அண்ட் வில் டாக் டு யூ சூன்.